இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.1 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.1ல் ஃபர்ஸ்ட் சம் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷினில் என்ன இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு கொஷின் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ஒரு சீரீஸ் மேக் பண்ணோம். அந்த சீரீஸ்லேருந்து அந்த சீரீஸ் வந்து ஒரு ஏபிஐ இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சீரீஸை நம்ம தான் எடுக்கணும். அவங்க கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த டாக்ஸி ஃபேர் ஆஃப்டர் ஈச் கிலோமீட்டர் வென் த ஃபேர் இஸ் ₹15. அப்போ ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு அவர் எவ்வளோ ஃபேர் பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ₹15 பே பண்ணணும் ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு. அடுத்தடுத்த கிலோமீட்டர் ஏற நம்ம என்ன பண்ணோம், அடிஷ்னலாக ₹8 நம்ம வந்து பே பண்ணிட்டே வரணும். இது மாதிரி இதை வச்சு இந்த கண்டிஷனை வச்சு நம்ம ஒரு சீரீஸ் மேக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் சம் ஃபேர் ஃபார் ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஃபேர் பே பண்ணணும், ₹15. அதே நம்ம வந்து இப்போது 2 கிலோமீட்டர் போகிறோன்னு வச்சுக்கோங்க. 2 கிலோமீட்டர் போகிறோன்னா ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு ₹15, செகண்ட் கிலோமீட்டருக்கு ₹8. அப்போது நம்ம ₹23 நம்ம என்ன பண்ணோம், பே பண்ணோம். புரியுதுங்களா? அதே ஃபேர் ஃபார் நம்ம 3 கிலோமீட்டர் போகிறோன்னு வைங்க. 3 கிலோமீட்டர்னால் ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு ₹15, செகண்ட் கிலோமீட்டருக்கு ₹8, தேர்ட் கிலோமீட்டருக்கு ₹8. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் வேல்யூ, ₹31. ஃபோர்த் ஒன், இப்போது ஃபேர் ஃபார் 4 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் 15, செகண்ட் கிலோமீட்டருக்கு 8, தேர்ட் கிலோமீட்டருக்கு 8, ஃபோர்த்து கிலோமீட்டருக்கு 8. அப்போ ஆன்சர் 39. இந்த வேல்யூ வச்சு நான் இப்போ சீரீஸ் போடுறேன். 15, 23, 31, 39 அப்பான். இப்போ இப்படி நம்ம சீரீஸ் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த சீரீஸ் வந்து இப்போ ஏபிஐ இல்லையான்னு எப்படி சொல்வீங்க, நம்ம டி கண்டுபிடிக்கலாமா, காமன் டிஃப்ரென்ஸு எப்படி, A2 மைனஸ் A1. A2 என்ன, 23 மைனஸ் 15. 23 மைனஸ் 15 என்ன, 8. இன்னொரு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. A3 மைனஸ் A2. A3யோட வேல்யூ என்ன, 31. 31 மைனஸ் 23 8. புரியுதுங்களா? 31 மைனஸ் 23 எவ்வளோ வேல்யூ என்ன, 8. புரியுதுங்களா? இன்னொரு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 39 மைனஸ் 31 8. இப்படின்னு நமக்கு எல்லா காமன் டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக வர்றப்போ காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சீரீஸை நம்ம என்னன்னு சொல்ல முடியும், ஏபி சீரீஸ்ன்னு சொல்ல முடியும். காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் சேம், therefore the given series is an AP அப்படின்னு நம்மளால் என்ன பண்ணலாம், சொல்லலாம். புரியுதுங்களா? சரி, இல்லையே செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அமௌண்ட் ஆஃப் ஏர் present in the cylinder when in vacuum pump remove 1/4 of the air. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ அந்த சிலிண்டரில் ஏர் இருந்ததுன்னு நம்மளை சொல்லலை. ஆனால் ஒரு தடவை பம்ப் பண்ணிங்கன்னா 1/4 ஆஃப் த ஏர் வந்து வெளியில் வருதுன்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் வந்து அந்த டைமில் சிலிண்டருக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா திருப்பி 1/4 வெளில வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதில் எப்படி சீரீஸ் மேக் பண்ணலாம், சிலிண்டரில் எவ்வளோ இனிஷியலாக ஏர் இருக்கணும் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 4 எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இங்கே /4 இருக்கு இல்லையா, அப்போ உங்களுக்கு ஃப்ராக்ஷன் வந்து ஈஸியாக கேன்சல் ஆகும். அதனால் மல்டிபிள் ஆஃப் 4, அதாவது 16, 24, 32 அந்த மாதிரி வேல்யூவாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இனிஷியலாக வால்யூம் ஆஃப் சிலிண்டரை 16 லிட்டர்னு எடுத்துக்கிறேன். நானாகவே எடுத்துக்கிறேன். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இனிஷியலாக எவ்வளோ சிலிண்டரில் ஏர் இருந்தது நம்மளுக்கு சொல்லலை. நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 16 லிட்டர் நானாக எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது ஏர் ரிமூவ்டு பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க, 1/4 ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. எவ்வளோ 1/4னா என்ன, 16 × 1/4. அப்போ 16 × 1/4 கேன்சல் பண்ணால் எனக்கு 4 லிட்டர் என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆன பிறகு இப்போ 1/4 ஏர் என்ன ஆயிடுச்சு, வெளில போயிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் அந்த சிலிண்டருக்குள்ளே, ஏர் ப்ரெசண்ட் ஆஃப்டர் ஃபஸ்ட் ரிமூவல். ஃபஸ்ட்டு தடவை நான் பம்ப் பண்ண பிறகு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு, 16. நான் பம்ப் பண்ணது எவ்வளோ, 4. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 12 லிட்டர் ஏர் வந்து அதில் இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் நம்மளுக்கு இப்போ நம்மளோட சிலிண்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. வால்யூம் எவ்வளோ இருக்குது, 12ன்னு நான் சொல்வேன். புரியுதுங்களா? இப்போ திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன், பம்ப் பண்ண போகிறேன். அப்போ தானே சீரீஸ் கொண்டு வர முடியும். ஏர் அகெயின் ரிமூவ்டு பை பம்ப். திருப்பி நான் பம்ப் பண்ணேன் அப்படின்னா 1/4 12. ரைட்டா? கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன, 3.
சரிங்களா? திருப்பி இப்போ என்னோட சிலிண்டர் எவ்வளோ இருக்குது 12, அதை நான் வந்து பம்ப் பண்ணது 3. அப்போ அது 3 என்ன ஆகிடும், வெளில போயிடும் இல்லையா? திருப்பி ஏர் ப்ரெசன்ட் ஆஃப்டர் செகண்ட் பம்ப் எவ்வளோ இருந்துச்சு? 12 மைனஸ் 3 9. புரியுதுங்களா? நம்மளோட சிலிண்டரில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ இருந்தது? 16 லிட்டர். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 12 லிட்டர், அப்புறம் 9. அந்த வச்சு நம்ம சீரீஸ் மேக் பண்ணோம். இந்த 4 இந்த 3ல என்னது, வெளியே போனதோட ஏரோட வேல்யூ, ரைட்டுங்களா? நம்ம இப்போ ஏர் வால்யூம் எவ்வளோ இருக்குது, சிலிண்டரில் எவ்வளோ இருக்குன்றதை வச்சு நான் ஒரு சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த சீரீஸ் ஏபியா இல்லையான்னு பார்ப்போம். சரிங்களா? அப்போது நம்ம A2 மைனஸ் A1 டியோட வேல்யூ என்ன? A2 மைனஸ் A1. A2 என்ன? 12 மைனஸ் 16. 12 மைனஸ் 16ஓட வேல்யூ -4. திருப்பி இன்னொரு டி கண்டுபிடிங்க. A3 மைனஸ் A2. A3 என்ன? 9 மைனஸ் 12. என்ன ஆன்சர் வருது? -3. ரெண்டுமே என்னவா இல்லை? ஈக்குவலாக இல்லை. ஈக்குவலாக இல்லைனாலே நம்மளுக்கு அது வந்து ஏபி கிடையாது. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை, காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் சேம், அப்போ இட் இஸ் நாட் அன் ஏபி நம்ம எழுதிடலாம். புரியுதுங்களா? காமன் டிஃப்ரென்ஸு சேமாக இல்லாத போது நம்ம அது ஏபின்னு சொல்ல தேவையில்லை. காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் சேம். ஓகேவா? காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இல்லை, அப்போ இந்த சீரீஸ் என்ன? இட் இஸ் நாட் அன் ஏபி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Don't forget to like, share and subscribe to our YouTube channel Aarthi Academy for amazing content.